லைஃப்ல இந்த தப்ப பண்ணிட்டேன், இனிமேல் நான் வந்து அந்த தப்ப பண்ணவே கூடாது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பிறந்தது. என்ன கார்த்திக், why are you saying like that? இட்ஸ் நாட் a மேஜிக். இது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் கிடையாதுல்ல. அப்புறம் பிறந்ததுனால தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கும். ஐயோ ஏன்டா பிறந்தா இருக்கும். இந்த ஜென்மம் போதும், இந்த அடுத்த ஜென்மம்லாம் வேண்டாம் எனக்கு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைங்க. இது இந்த மனுஷங்க நீங்க எவ்வளவுதான் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சாலும் அவங்க புரிஞ்சுக்கலையா, தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்க சொல்றது அவங்களுக்கு புரியாமலாம் இல்லைங்க, அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, அவ்வளவுதான். வாழ்க்கைங்கிற பேர்ல வெறும் வேதனையை மட்டும் சுமந்துட்டு இருக்கியா? நிம்மதியா இருக்கணும்னா இந்த 4 விஷயத்த மட்டும் மண்டையில ஏத்திக்கோ. இதுல அந்த 3வது விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, இத சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா சொல்லித்தான் ஆகணும். நீ மத்தவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தூரமா இருக்கியோ அப்பதான் உனக்கு மரியாதை இருக்கும். ஏன் பெத்தவங்களா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா நீ அங்கே